ப்ரே பண்ணலாங்களா? நம்ம கண் மூடி ப்ரே பண்ணலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உயிர்த்த இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிச்சம் உண்டாக்குன இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளையும் வருகிற ஒவ்வொருவரும் அப்பா சீக்கிரமாக வரும்படியாக நீர் கிருபை செய்யும்படியாக கேட்குறோம். உங்களுடைய வார்த்தை கேட்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய மனதெல்லாம் தெளிவடைய நீர் கிருபை செய்யும் அப்பா. உங்களுடைய பந்தியில் கையிடும்போது ஆண்டவரே, எங்களை நாங்களே நிதானிச்சறிஞ்சு ஆண்டவரே பரிசுத்தமாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக கேட்குறோம். கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்குறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு மறுரூபமாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்ன நம்ம வந்திருக்கிறது கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய சரீரத்தில் பங்கிட, அவருக்கு கொடுக்க. இத்தனை விஷயங்களும் ஒரே நாளில் நடக்கிற ஒரு நாள் அப்படின்னா அது கர்த்தருடைய இந்த நாள். அதனால் நிச்சயமாலுமே நம்ம பாக்கியம் பெற்ற ஜனமாய், ரொம்ப கொடுத்து வச்ச ஜனமாய் தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு நாளை செலவழிப்போம். ஆனால் அத்தனையும் சேர்ந்து ஒரு நாளில் செய்ய போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய அந்த கிருபையில் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எத்தனை பேர் நம்ம நியூ இயரில் பார்த்தவங்கெல்லாம் நம்ம கையில் குலுக்கி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் கர்த்தர் எதுக்காக நம்மளை நிற்க வச்சுருக்காரு, நம்மளை எதற்காக இன்னும் இந்த பூமியில் உலாத்த வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அவரை துதிக்கணும் அப்படின்றது தான். என்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நான் இருக்கும் வரை அவரை ஓயாமல் துதிப்பது தான் என் மேல் விழுந்த கடமை அப்படின்றது தான் நம்ம நினச்சி துதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஆராதனை அது கர்த்தருக்கு நம்ம டெடிகேஷன் பண்ணி பாடலாம். அவருக்கு தான் ஆராதனை, வேறு எதுக்குமோ இல்லை யாருக்கோ கிடையாது. அவருடைய நாமத்துக்கு மட்டுமே ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடலை பாடலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை
காத்திரு அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை காரியங்களை பற்றி நம்ம நினச்சி காத்திருக்கோன்னு தெரியாது. அது அவங்கவுங்களுடைய மனசுக்கும் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். காத்திருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்கிற ஒரு விஷயம் அதிசயமாக காத்திருக்கிறதுக்கு பதில் வராது, ஆச்சரியமாகவும் வராது. அது மகிமையாய் விளங்குறதுக்காகவே அந்த காத்திருப்பு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ என்னங்க காத்திருக்கிறது ஈஸியாக தான். இது நீங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, காத்திரு 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 அப்படின்ட்டு, அது எல்லாருக்குமே தான். ஆனால் பைபிளில் நிறைய கேரக்டருங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைக்காக காத்து நின்றார் இல்லை, எத்தனை வருடங்கள் காத்து நின்றார். நோவா அந்த ஜனங்களெல்லாம் அழிச்சிட்டு இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அந்த பேழை கட்டுறது முதல் கொண்டு அவர் உயிரோட காக்கிற வரைக்கும் கடவுள் வந்து காத்திருக்க வைத்தார். அடுத்தது 38 வருஷம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 38 வருஷம் ஒரு மகிமைக்காக ஒரு வியாதிஸ்தர் வந்து காத்து நின்றார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ காத்து நின்றாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளுக்காக காத்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, அவருடைய அந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்தார். சிலுவையில் அறையணும், பாவத்தை மன்னிக்கணும், நம்மளுக்கெல்லாம் ரட்சிப்பு கொடுக்கணும்னு ஒரே நோக்கத்துக்காக அந்த 32 வருஷம் காத்திருக்க வேண்டிய கடவுளுக்கே அந்த காத்திருப்பு தேவைப்பட்டுச்சு. 3 நாள் இல்லை, அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஏன் உடனடியாக எழுந்திருக்கலாம்ல, நூடுல்ஸ் மாதிரி ஒரே 2 மினிட்ஸ் எழுந்து நான் தான் கர்த்தர், நான் தான் உங்களுக்கு உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த காத்திருப்பு 3 நாட்கள் அவர் காத்திருக்க வேண்டிய நேரமாக இருந்தது. ஸோ கர்த்தருக்கே காத்திருப்பு தேவைப்பட்டது அப்படின்னா, கர்த்தருக்கே காத்திருந்து தான் அவர் மகிமையை அடைஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதிலேருந்து. ஸோ அப்போ நம்ம இல்லை, ஒரு மனுஷனாக இருக்கிற நம்மளும் காத்திருக்க வேண்டியது தான். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு டயர்டாயிடுறோம், ஒரு சில நேரங்களில் பதில் வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதிசயமாக இல்லை, அற்புதமாகவும் இல்லை, மகிமையாய் நான் செய்வேன். நீ காத்திருப்பது வீண் போகாது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் அப்படின்றது தான் கர்த்தர் இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் காத்திருப்போம். அது எவ்வளோ நாட்கள் ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாய் வரும், எங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற உறுதியோடு இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். அந்த துதியிலே நீர் கர்த்தாவே மகிமை அடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம்,
மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழும்பிடுவேன் பலன் கொடுத்திடுவேன் உந்தன் தழும்புகளால் மீண்டும் எழும்பிடுவேன் பலன் கொடுத்திடுவேன் உந்தன் தழும்புகளால் எக்காலமும் நான் துதிப்பேன் எந்நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் எந்நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எக்காலமும் நான் துதிப்பேன் எந்நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் எந்நேரமும் நான் போற்றுவேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். காத்திருக்கிறவர்களை கர்த்தர் சிறப்படுத்துவார். காத்திருக்கிறவர்களை ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுகிறார். காத்திருக்கிறவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதலித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் இறங்குவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் மேல் மனதுருகுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகைகளைப் போல அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தாமதங்கள் தடைகள் அல்ல,
நம்மை தகுதிப்படுத்த எடுத்துக்கொள்ளும் காலங்களே. காத்திருங்கள். நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காத்திருந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலியமாக நீ சொன்னதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் காத்திருப்போம் ஆண்டவரே. உங்ககிட்ட இருந்து பதில் வரும் வரை, ஆண்டவரே பதில் கிடைக்கும் வரை நாங்கள் காத்திருப்போம். அந்த இடைவெளியிலே நாங்கள் உம்மை துதிப்போம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம். ஆண்டவரே, உங்களை எப்படியெல்லாம் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கிறதோ அந்த நேரங்களை நாங்கள் துதிகளின் பலிகளிலே நாங்கள் செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காத்திருப்புக்கான பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராயிருப்பதற்காக, தேவனுடைய குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மதங்கள், எண்ணற்ற மதங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மதங்களின் மூலமாக மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. கொலை, கொள்ளை, இதுதான் மதங்கள் நமக்கு கற்பித்திருக்கின்றன. மதவாதம் என்பது உலகளாவிய ஒரு நோயாக இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம். அரசியலிலே கூட மதத்தை வைத்துத்தான் அரசியல் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மதம் எதுக்கு பிடிக்கும்? யானைக்கு பிடிச்சா மதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கு என்ன பிடிச்சிச்சு? மதம் பிடிச்சிச்சுன்னா அது தன் நிலையை இழந்து அங்கேயும் இங்கேயும் ஓடும், எதை வேணாலும் உடைக்கும். யானைக்கு பிடிக்க வேண்டியதுதான் மதம். மனுஷனுக்கு மதம் தேவையல்ல. நாம் கிறிஸ்துவ மதத்திலே கூட இல்லை. என்னை யாராவது கேட்டார்களா நீங்கள் எந்த மதம் என்று கேட்டால் நான் மதத்தை சாராதவன் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை நாம் நிலைநாட்டுவதற்காகத்தான் இத்தனை டெனாமினேஷன்ஸ், பிரிவினை கூட்டங்கள் இருந்தாலும் 1952 வருஷம் ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பத்தை இல்லினாய்ஸ் என்கிற பகுதியிலிருந்து தேவன் இந்தியாவுக்கு அழைத்து வருகிறார். அந்த மிஷனரிகள் மாரிஸ், ஆர்தர் மாரிஸ் அண்ட் ரூத் மாரிஸ்,
தன்னுடைய பிள்ளைகளோடு இங்கே வருகிறார்கள், ஒரு கிராமத்திலே தங்குகிறார்கள். மதம் இல்லாத கிறிஸ்தவம், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியிலே கையிடுகின்ற ஒரு கிறிஸ்தவம். ஒரு மதம் அல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு குடும்பம். அதிலே நாம் உறவுகளாக இணைந்திருக்கிறோம் என்கின்ற தாற்பயத்தை அவர்கள் சொல்ல கர்த்தர் அவர்களை அழைத்து வந்தார். அவர்கள் போட்ட அந்த ஒரு விதை இன்றைக்கு இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஆரம்பம். நிறைய பேர் என்னை பார்த்து சொன்னாங்க, ஏன்னா நான் சிஎஸ்ஐயிலே பிறந்து சிஎஸ்ஐயிலேயே வளர்க்கப்பட்டு சிஎஸ்ஐயிலேயே நான் ஒரு பெரிய ஆளாக இருந்தவன். அங்கே டயசிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த டயசிஸ் கவுன்சிலில் கவுன்சிலர் நான். ஏனென்றால் அங்கே இருந்த படிப்பாளிகளிலே நான் தான் பிகாம் பிஎல். நான் ஒரு வக்கீல் என்ற ஸ்தானத்திலே என்னை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அந்த அவ்வளோ பெரிய கவுன்சிலில் நான் ஒரு கவுன்சிலராக நான் போய் பிஷப் பக்கத்தில் உட்கார அளவுக்கு நான் வளர்ந்திருந்தேன். ஆனால் என்றைக்கு நான் இந்த பரிசுத்தவான்களை நான் சந்தித்தேனோ, அது ஒரு கதை, அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் என் கதையை. கர்த்தர் என்னை தொட்டார், என்னை அழைத்தார். அப்பொழுது நான் விடுதலையானேன். அந்த சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். சத்தியம் என்னை விடுதலையாக்கிற்று. அந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மாரிசையா கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு குட் ஃப்ரைடேயில் லீவ் இருக்காது. ஏன்னா அவர் அதை கொண்டாட மாட்டார். ஈஸ்டர் அதை அவர் சட்டை பண்ண மாட்டார். கிறிஸ்மஸ் அதை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏனென்றால் எல்லாமே மதத்தை சார்ந்தது என்பது அவருடைய கருத்து. அவருடைய கருத்து அல்ல, வேதத்தின் கருத்து. வேதாகமம் மதத்தை போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மதத்தை போதிக்கவில்லை. அவர் ஒரு மதத்தை உருவாக்கவில்லை. ஒரு மார்க்கத்தை சொன்னார், ஒரு வழியை சொன்னார். அது என்ன வழி? ஒரு குடும்பம். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எபிரேயர் 2:10. ஏனென்றால் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் அநேக பிள்ளைகளை, அதை சொல்லுங்க ஐயா, அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வருவதற்காக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இதுதான் அவருடைய திட்டம். அநேகம் பிள்ளைகள் அவருக்கு தேவை. அநேக பிள்ளைகளை அவர் விரும்புகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பாருங்கள், இதுதான் we need to see God loves us. எவ்வளவு தூரமாக அவர் நமக்கு அன்பு பாராட்டுகிறார் என்று சொன்னால், மறுபடியும் வாசிங்க. ஆமா, உலகத்தாலும் உலகத்திலே இருக்கிறவர்களும் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சரியாய் கவனியுங்கள். கொஞ்சமாயிருந்தாலும் சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தைக்காக நாங்கள் சாகவும் தயார். சத்தியத்தை விட்டு ஒரு காலம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும். பிரியமானவர்களே,
அக்காலத்திலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த யூத மத தலைவர்களுக்கு தோரா என்கின்ற இந்த 5 ஆகமங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். தீர்க்க தரிசன புத்தகங்கள் அவரிடத்தில் இருந்தது. சங்கீதங்களின் புஸ்தகம் அவர்களிடத்தில் இருந்தது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் முழுவதையும் கற்றறிந்த மக்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். வேத பாரகர் என்று சொல்லுகிற வேதத்தை காப்பி பண்ற மக்களும் ஒரு பெரிய குரூப் இருந்தது. ஆனால் அவர்களுக்குள்ளே பிரிவினை இருந்தது. ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் தான். அவன் கையில வேதம் இருந்தது, அவர்கள் கையில பழைய ஏற்பாடு இருந்தது. அந்த 39 புத்தகத்தையும் கரைத்து குடித்திருந்தார்கள். ஆனால் இந்த வேதத்தை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேதத்திலே இருக்கின்ற காரியங்களின் மூலமாக அவர்கள் பிரிந்து கிடந்தார்கள். சதுசேயர் என்கிறவர்கள் இருந்தார்கள், பரிசேயர் என்கிறவர்கள் இருந்தார்கள். அவருடைய போதனை இந்த போதனைக்கு ஏற்றது இல்லை. இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேத பாரகர் இருந்தார்கள். இப்படி ஒரே காரியத்தை ஒரே மதத்திலே, யூத மதத்திலே இத்தனை பிரிவுகள் அங்கே இருந்தன. ஆனால் எல்லாரும் நாங்கள் யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரே வயிற்று பிள்ளைகள், ஒரே சந்ததி. ஆனால் அந்த சந்ததியோ அவர்களுடைய வேதத்தின் மூலமாகவே பிரிந்து போய் கிடந்தது என்று பார்க்கிறோம். சரியாய் கவனிக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரையிலே அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் அதை பற்றி படித்தார்கள், கற்றார்கள், அதை பாராயணமாக கூட சொன்னார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த பொழுது அவரை ஏற்க மறுத்து விட்டார்கள். இவர்தான் அந்த மேசியா. ஏசாயா சொன்னாரே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னாரே, இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் இந்த இயேசுதான். இவர் தச்சனுடைய மகன் அல்ல என்பதை அவர்கள் ஏற்க மறுத்தபடியினாலே அவர்கள் சொன்னார்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா. பிரியமானவர்களே, டாக்டர் பிரபு அன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கொண்டாடி இருக்க வேண்டாமா, அவரை கொண்டாடி இருக்க வேண்டும். அவருடைய போதனைகளை தலையிலே தூக்கி வச்சு ஆடி இருக்கணும். அந்த காலத்து ஆளுங்க எப்படியா இவனுக்கு சிலுவையில் அடிச்சானுங்க அப்படின்னு கேட்டார். அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று நான் சொன்னேன். பிரியமானவர்களே, என்னதான் தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக இருந்தாலும் அக்காலத்தில் இருந்த மக்கள் கோட்டை விட்டது இதுதான். எதை கோட்டை விட்டாங்கன்னு சொன்னா, இந்த நிறைவேறுதலும் தீர்க்க தரிசனமும் அவர்களுக்கு புரியவில்லை. தீர்க்க தரிசனம் மட்டும் அவங்களுக்கு மனப்பாடமா இருந்தது. நிறைவேறுதல் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. இயேசு பிறந்தார். அதே பெத்லகேமை பற்றி மீகா எழுதுகிறார். பெத்லகேமே, நீ யூதாவிலே சிறியது அல்ல, உன்னை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து வருவார் என்று எழுதப்பட்டிருந்ததை அவர்கள் ஏனோ கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா ஏரோது ராஜா கிட்ட மாத்திரம் சொல்றாங்க. அது ஏனென்றால் அப்படின்னு சொல்றான். சொன்னவன் என்ன செஞ்சிருக்கணும், அந்த மத ஆசாரியர்கள், அந்த 3 சாஸ்திரிங்கன்றாங்களே, அந்த சாஸ்திரியும் கூடவே நான் வரேன், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை பார்க்கணும் அப்படின்னு போயிருக்க வேணாவா? போலையே, விட்டுட்டானுங்களே, கோட்டை விட்டுட்டானுங்களே. அன்புக்குரியவர்களே, அவங்க தான் கோட்டை விட்டுட்டாங்கன்னா நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. ஆமென். ஏனென்றால் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்திலே நிறைவேறுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? செவித்தினவுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். செவித்தினவுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள்.
யாராவது ஒரு கோழி இறகு இல்லை, ஒரு கோழி இறகு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு கோழி இறக நல்லா பிச்சுட்டு அந்த ஓரத்தை எங்கள் அம்மா வாயில் வச்சு அப்படி தடவிட்டு என்னை படுக்க வச்சு காது உள்ள அப்படி ரவுண்ட் அடிப்பாங்க. ஆடாடாடாடாடா, அதனுடைய இசைவே அப்படியே ரொம்ப இசைவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாஸ்டருங்களை தான் இப்போ தேடிக்கிறாங்க ஜனங்க. அப்படியே கடிந்து கொள்ளுதலை அவர்கள் விரும்புகிறதில்லை. யூதர்கள் கடிந்து கொண்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபம் வந்துச்சு. அவர்கள் சிலுவையில் அறையுங்க அப்படின்றானுங்க. அவர் ராஜாதி ராஜா என்று தெரியவில்லை, அவர்தான் கர்த்தர் என்று அறியாது போனார்கள். ஆகவே அவர்கள் அவரை அந்த குடும்ப உறவிலிருந்து அறுத்து விட்டார்கள். எபேசியர் 1:5-6 வாசித்து பாருங்க. சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இட்ஸ் நாட் an accident. இங்கே நீங்கள் அமர்ந்திருப்பது ஏதோ ஒரு விபத்து அல்ல. நீங்கள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை முன்குறித்தபடியினாலே கர்த்தருடைய ராஜ்யமாகிய இந்த தேவ ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யமாகிய இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆமென். ஆமா, அதுதான் அவர் சுவீகார புத்திரராக முடியாது. சுவீகார புத்திரர் சொன்னா அடாப்ஷன் கிடையாதுங்க. இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், கிரேக்க கலாச்சாரத்திலே ஒரு குழந்தை ஒரு வீட்டிலே பிறந்தால் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்காக அங்கே இருக்கின்ற அடிமை, நன்றாக கற்றறிந்த ஒரு அடிமை இடத்திலே விட்டு விடுவார்கள். அந்த அடிமை அவனை அடிக்க முடியும், அவனை போஷிக்க முடியும், அவனுக்கு கற்பிக்க முடியும். அப்படிப்பட்ட அத்தாரிட்டியோட அந்த அடிமை அவனை அடிப்பான், அவனை வளர்ப்பான், அந்த குழந்தைய வளர்த்தெடுப்பான். 18 வயதுக்கு பிறகு அந்த 18 வயதிலே அவன் ஒரு கட்டடக்கலை நிபுணராக அவனை மாற்றியிருப்பான். அவனை ஒரு சமையல் கலைஞராக மாற்றியிருப்பான். அவனை ஒரு படிப்பாளியாக மாற்றியிருப்பான். அந்த மாற்றப்பட்ட அந்த அந்த குழந்தையை, அந்த 18 வயசு மகனை மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிற அந்த காரியம் தான் அடாப்ஷன். இதுதான் சுவீகார புத்திரர். ஏனென்றால் நாம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் பிரகாரமாய் வளருகிறோம், அதை கேட்கிறோம், அதை கை கொள்ளுகிறோம். ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவரை நம்மை அழைக்கிறார். அப்பொழுது நாம் செல்லுகிறோம், நாம் அடாப்டட் சைல்டாக போகிறோம். ஆமென். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்காக பெற்றெடுத்த அந்த தகப்பன் ஒரு பெரிய விழா நடத்துவாராம். அந்த விழாவில் அவங்க அந்த பையனை மறுபடியுமாக ஒரு தத்தெடுக்கும் பொழுது, அவன் ஒரு கட்டட கலைஞராக இருந்தால் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு காசை கொடுத்து இந்த இடத்துல இந்த பில்டிங்கை கட்டு அப்படின்னு அப்பா சொல்லிடுவார். சும்மா உக்காந்துக்கிறதுக்கு இல்லை, சும்மா சோறு சாப்பிட முடியாது, அங்கே உழைக்க வேண்டும். அவனுடைய திறமையை அவங்க அப்பாவுக்கு காட்டணும். நீங்களும் நானும் ஒரு காலத்திலே நாம் இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை முன்குறித்தபடியினாலே தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம். நாம் கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு நபராக சேர்க்கப்பட்டோம். சேர்ந்த பிறகு நமக்கென்று ஒரு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் குடும்பம். ஏங்க ரொம்ப டல்லாயிட்டீங்க, நான் ரொம்ப கடுமையாக பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஹோட்டலுக்கு போறீங்க, அப்போ ஏன் என் காலத்தில் மாட்டி வச்சுக்கிறது?
தெரியுமே தான். ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போய் டேபிளில் உக்காந்த உடனே ஃபேன் சுத்தலை. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தேடின்னு போவோமா? ஹலோ அப்படி காட்டும். அவன் சொல்லுவான், 6ஆம் நம்பர் டேபிள் ஃபேனை போடு. அவர் அங்கே வச்சுருப்பார் கல்லாவாண்ட, அவர் தான் சுவிட்ச் போடுவார். ஆமாவா இல்லையா? ஆளுங்களை பார்த்தா ஹோட்டலுக்கு போனால் மூஞ்சி மாதிரி தெரியுது. வீட்டில் போய் உக்காடுறோம் சாப்பிட்றதுக்கு, ஃபேன் ஓடல. அப்படி சொல்லுவோமா? அப்படியே சொல்லுவோம். இந்த பார் ஃபேன் ஓடல, பார் அந்தம்மா 2ஆம் நம்பர் டேபிளுக்கு சுவிட்சை போடே அப்படி சொல்லுவாங்களா? இல்லை, நீ தான் ஏந்து போய் போட்டுக்கணும். நீ தான் தட்டை கழுவி வச்சுக்கணும். நீ தான் சாப்பாடு எடுத்து போட்டுக்கணும். நீ தான் குழம்பு ஊற்றிக்கணும். நீ தான் சாப்பிடணும். இது ஹோட்டலுக்கும் குடும்பத்துக்கும் பெரிய வித்தியாசம். உங்களுக்கு புரியுதா? சபை ஒரு குடும்பம். சபை கர்த்தருடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மூக்கு துவச்சி விடுவாங்கன்னு பார்த்து நிற்கக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு மூக்கு விடணும், நீங்கள் துவச்சி விடணும். ரைட்டா? அதுக்கு தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சுவீகார புத்திரராக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒன்றிணைந்த குடும்பம் மாதிரி அவருடைய குடும்பம். அவருக்கு குடும்பம் தேவையில்லை, ஆனால் குடும்பத்தை விரும்புகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் முதற் பலன்களாவதற்கு நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இதான் பேஸ், இதான் வித்து. இந்த சத்திய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய சபையிலே பிறந்திருக்கிறோம். இதுதான். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுனால இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா ஏதாவது ஒரு கிளப்பில் மெம்பர் ஆகலாம். அப்படி இல்லை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான். 3 வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனை கட்டிட்டோம்னா நாங்கள் மெம்பர் ஆகிடுவோம். உடனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது இல்லை. நாம் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார். ஆமென். அதுதான். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வேதத்தின் பிரகாரமாய் நடக்க தீர்மானிக்கிறோம், வேதத்தில் இருக்கின்ற சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். உடனடியாக நாம் விசுவாசித்த உடனேயே தேவாதி தேவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்த எம்பெருமான் என்னுடைய தகப்பனாக, உங்களுடைய தகப்பனாக மாறுகிறார். ஆமென். அந்த தகப்பன் தன்னுடைய குடும்பத்திலே உங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நாம் மறுபடியும் பிறப்பது அவசியமாயிருக்கிறது. ஒரு முறை பயாலஜிக்கலாக, இந்த காலத்தில் நம்ம சில ஆளுங்க சொல்கிறாங்க, நான் பயாலஜிக்கலாகவே பிறக்கலை, நான் பரமாத்மான். நீ ஏதாவது இருந்துன்னு போ, பரவாயில்ல. ஆனாலும் இங்கே நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய பிறப்பிலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். வசனத்தின் மூலமாக பிறக்கிறோம், தண்ணீரின் மூலமாக பிறக்கிறோம், ஆவியின் மூலமாக பிறக்கிறோம். வசனம், தண்ணீர், ஆவி, 3 ஒன்றாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த 3ல் சேர்ந்து தான் நம்ம பிறக்கிறோம். அப்படி பிறக்கிறவங்க தான் சபைக்குள்ளே, இந்த குடும்பத்திற்குள்ளே ஐக்கியப்படுகிறார்கள். இந்த குடும்பம் அவர்களுடைய குடும்பமாக மாறிவிடுகிறது. தேவன் அவர்களுடைய தகப்பனாக மாறிவிடுகிறார்.
தகப்பன் சிட்சிப்பார், தகப்பன் ப்ரொவைட் பண்ணுவார், தகப்பன் பாதுகாப்பார், தகப்பன் உங்களுக்காக போராடுவார். ஆமென். அப்படி ஒரு உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதற்காக நாம் மறுபடியும் அதில் பிறப்பது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 8:15-16. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். மாம்சத்துக்குரிய மக்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வார்கள். மாம்சத்துக்குரிய மக்கள் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மாம்சம் வேறு, ஆவி வேறு. ஆவியிலே நாம் மறுபடியும் பிறந்தால் ஒழிய, இந்த பைபிளை நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் மறுபடியுமாய் பிறந்து விட்டால், நீங்கள் மறுபடியுமாய் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்று விட்டால் உங்களுக்கு இந்த வேதாகமும் படிச்சுன்னு புரியும். அங்கே மோசையினால் தூக்கப்பட்ட அந்த சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் யார் என்பது உங்களுக்கு தெரியும். யார்? எந்த காது தெரியல, ஐயா மாத்திரம் தான் சொல்லினுக்கிறார். டக்குன்னு சொல்லணும். அதுதான். ஆமா, அந்த வெண்கல சர்ப்பம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடையாளம். ஏனென்றால் ஆண்டவரே சொல்றார், கர்த்தரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே சொல்றார், மோசே வனாந்தரத்திலே தூக்கினானே ஒரு சர்ப்பம், அதை போல மனுஷகுமாரன் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மக்கள் செங்கடலை கடந்தார்களே, அவர்கள் மீது அந்த நெல் போன்ற அந்த மேகஸ்தம்பம் கடந்து வந்ததே, அந்த அப்படி கடந்து வந்ததை எதற்கு ஒப்பிட்டு மறுபடியும் புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடுகிறார்கள்? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டை மட்டுமே படித்தால் அதிலே சொல்லப்படுகிற மேசியா, அதிலே சொல்லப்படுகிற கிறிஸ்து, அதிலே சொல்லப்படுகிற தேவாதி தேவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நிறைவேறுதலான இந்த சுவிசேஷத்தையும் இந்த புதிய ஏற்பாட்டையும் படித்தால்தான் நமக்கு புரியும். ஆமென். ஆகவே ஒன்றை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்க நாங்கள், அதனால் நியூ டெஸ்ட்மெண்ட் மாத்திரம் தான் படிப்போனா நடக்காது. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆபிரகாமோட உடன்படிக்கை என்ன என்று தெரியாது. அது ஆதியாகமம் படித்தால்தான் இது தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசுவினுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராயிருக்கிறீர்கள். நல்லது. 1 பேதுரு 1 வாசிங்க. மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொன்னால் மறுபடியும் பிறப்பித்தார் என்று அர்த்தம். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி நாம் பிறக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒருவன் ஓடி வந்தான். அவன் கேட்டான், ஐயா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய காலமாய் நான் வாழ்வதற்கு, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு, இறைவனோடு நான் வாழ்வதற்கு, மரித்தாலும் இறைவனோடு வாழ வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னா. அவன் 40 வயது மனிதனாக இருந்தான். வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும். அவனுக்கு தூக்கி வாரி போடுச்சு. ஐயா, எனக்கு வயசு 40, எங்கள் அம்மா வயிற்றில் திருப்பி எப்படி நான் போவேன், நான் எப்படி நான் அங்கே இருப்பேன், எப்படி நான் திருப்பி பிறப்பேன், நான் பிறந்துட்டேனே. ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீரினாலும்
முதல்ல தண்ணீர். ஏன் தண்ணீர்? தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடத்தை குறிக்கிறது. ஆதி ஆகமத்திலே அங்கே ஜலம் இருந்தது, தண்ணீர் இருந்தது என்று தான் நாம் பார்க்கிறோம். உலகத்தை தண்ணீர் மூடிக்கொண்டிருந்தது. அந்த தண்ணீரின் மீது யாரு? ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே ஆவியானவருக்கு அடையாளமாகவே தண்ணீர் இருந்தது. இந்த தண்ணீரினாலும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், பிரியமானவர்களை, இது ரொம்ப ஒரு நுட்பமாய் கவனிக்கணும். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் நிமிந்து உக்காந்தீங்களா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமாம், ஏன்னா ரொம்ப நுட்பமாய் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், அதை கிராஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு காரியம். என்ன அப்படின்னு சொன்னால், மறுபடியுமாய் பிறக்கிறது என்பது, ரட்சிக்கப்படுவது என்பது, கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய குடும்பத்திலே, கர்த்தரோட கர்த்தர் எனக்கு அப்பாவாக மாறுவது என்பது, நான் தண்ணீரினாலும் வசனத்தினாலும், வசனம் கூட தண்ணீர் தான். உன் உணவை தண்ணீரின் மீது போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு பலன் கிடைக்கும் சொல்லி போட்டிருக்குது பைபிள்ல. அதனால தண்ணீரினாலும் ஆவியினாலும். பாருங்க, ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய மக்கள் நிதானிப்பார்கள், மாம்சத்துக்குரிய மக்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களைத்தான் நிதானிப்பார்கள். மாம்சத்துக்குரிய காரியம் என்ன? சாப்பாடு, துணி, மணி, மணி, துணி, மணி, அப்புறம் நகை, நட்டு, போல்ட்டு, சத்தனா? ஆமாம். நான் சகோதரிகளை கலாட்டா பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. கொலுசு போட்டுனுப்பாங்க, ஆனால் தெரியவே தெரியாது. அது கொலுசு எங்கே போடணும், கழுத்தில் கழுத்தில் எங்காவது போட்டால் கூட பார்க்கலாம். அந்த காது கீழே போட்டு அதை போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பொம்பளை குழந்தை பிறந்தா கொலுசு போடணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நகை போட வேணான்னு நான் போதிக்கிறது கிடையாது. போட்டுங்க, நகை நட்டெல்லாம் போட்டுங்க, ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. அது இல்லாமல் கூட வாழலாம். ஆமென், ஆமென். ஆமாம். ஒரு அம்மாவுக்கு காது கேட்கல, ஒரு அம்மாவுக்கு காது கேட்கல, ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க, எனக்கு காது கேட்குது, நீ தான் சரியாக பேசலை அப்படின்னாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனார் அவங்க வீட்டுக்கார். அவர் ஒரு வாத்தியார். அந்த அம்மா கிட்ட அவர் சொன்னார், டாக்டர் சொன்னார், ஏம்மா இந்த மாட்டிலெல்லாம் விற்று ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்க என்ன இப்போ அப்படின்னாராம். அப்புறம் அவங்க போட்டுக்கினாங்க. எது முக்கியம்? எது முக்கியம்? எது உண்மை உள்ளது? எது சத்தியம்? எப்படி வாழணும்? எது நிறைவு? இதை யோசிக்கிறது தான் ஆவிக்குரிய மக்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், எது இருக்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த மாதிரி ஒரு நிறைவு, மன நிறைவு, எப்போவுமே ஒரு மன நிறைவு இருக்குங்க. ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டும் அப்படின்னு சொல்கிறார் அவர். ரட்சிக்கப்பட்டும் ருசி பார்த்தும். அது எப்படி இருப்பாங்கன்னா, இந்த நுரத்தள்ளுற அந்த 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 அலையை போல இருப்பாங்க. அதை பார்த்துருக்கிறீங்களா? நுர குப்பைங்களை தான் அச்சிட்டு வந்து நிற்கும், வெறும் குப்பை. நல்லது. ஆகவே கலாத்தியர் 3:26 வாசிக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. கலாத்தியரை தேடுங்க. விசுவாசத்தினாலே, ஏங்க விசுவாசத்தினாலே தான் ஒருத்தர் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியும். ஏதோ ஒன்றை செய்வதற்காக அல்ல, தேங்காய் உடைக்கிறதுனால அல்ல,
ஆசீர்வாதம் தட்டு வாங்குறதுனால அல்ல, காணிக்க போடுறதுனால அல்ல, பஸ் ஏறி சபைக்கு வர்றதுனால அல்ல, டெய்லி பைபிளை படிக்கிறதுனால அல்ல. நாட் டூயிங், பீயிங். நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை, ஒரு தொகுப்பை பார்த்து முடிக்கலாம். நான் ஏற்கனவே இதை உங்ககிட்ட நான் இதை பேசியிருக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வச்சுன்னுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு போட்டி ஒன்று வைக்கலான்னு இருக்கிறேன். என்கிட்ட ரொம்ப கம்மி காசு தான் வச்சுருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட்டு தான். ஒரு ஊழியக்காரங்கிட்டேருந்து 100 ரூபான்னா இதில் எத்தனை முட்டை வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா? நான் இங்கே வச்சிடறேன் ஐயா, நான் இங்கே வச்சிடறேன். இது சொல்கிறாங்களோ அவங்க இதை வாங்கி போயிடுவாங்க. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இங்கே நின்று ஏன் நான் பேசி ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். அது இன்னாது, அதை மாத்திரம் இங்கே வந்து சொல்லிட்டு இது எடுத்துன்னு போயினே இருங்க. ஓப்பன் சேலஞ்ச். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான், இதே மாதம்தான், போன வருஷம்லாம் இல்லை, இதே மாதம் ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஒரு காரியத்தை இங்கே சொல்லிட்டு நான் நிறைவு செய்துட்டு போனேன். அது இன்னாதுன்னு மட்டும் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு, ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு 100 ரூபாய்க்குது, அதனால் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இது எடுத்துன்னு போயிடுங்க. என்னங்க அடே ஆவி ஆமே சொன்னா நான் என்னென்ன கலாட்டா பண்ணணும் அதெல்லாம் சொல்லிக்கலாம் பாருங்க. அது இல்லை, ஒரு தாற்பயத்தை சொன்னேன், ஒரு காரியத்தை சொன்னேன், ஒரு குரூப் ஆஃப் காரியத்தை சொன்னேன். இதுதான் அது அப்படின்னு சொன்னேன். இந்த க்ளூ என்ன சொன்னேன்? இல்லை இல்லை, சோத்துன்றதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவியா? அதில்லை, அது இல்லை. அது அது வந்து ப்ராமிஸ், அது தெரியும். அம்மாடி இங்கே வாமா, இங்கே வாமா, இங்கே வாமா, இங்கே வாமா, இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா. 7 இல்லைம்மா, ஒன்று குறைச்சலாக சொல்லிட்டீங்க. 8மா, 8. இது சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. 8 பாயிண்ட் இல்லை, சொல்லுங்க, இங்கே சொல்லுங்க. இது பாருங்க. சபை என்பது 8 தாற்பயங்களை கொண்டது ஒரு அமைப்பு. சீயோன் மலை, பரம எருசலேம், தேவ தூதர்கள், சபை, தேவன், நீதிமான்களின் ஆவிகள், இயேசு, ரத்தம். இந்தம்மா, நீ லட்சாதிபதியா கோடீஸ்வரி ஆகுமா? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆடாடாடாடாடா. என் மக்களே, வெக்கப்பட்டு போவதில்லைன்னா ப்ராமிஸ். நான் ரொம்ப வெக்கமாக இருக்கிறேன் இப்போ. அந்த புள்ள வந்து டாட்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் சொன்னேன் 8 காரியங்கள், 8 தாற்பயங்கள் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது. அது என்ன என்று சொன்னால், சீயோன் மலை. நாம் எங்கே வந்திருக்கிறோமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்களோ, ஏன் நீங்களோ என்றால் யார்? 3வது வசனத்தை படிங்க பாருங்க. இல்லை, 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3:2 என்னமோன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா. இல்லை, ஆரம்பமே
பரிசுத்த சகோதரர்மா, அதாம்மா நம்மளுடைய ஐடி. நம்மளுடைய ஐடி என்ன? பரிசுத்த சகோதரரே. அவங்கள என்னவா நீங்களோ இல்லைம்மா, அதுதான் அது, அந்த அந்த லைன் போதும். இப்போ மறுபடியும் நம்ம 12ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். சீயோன் மலையினிடத்திற்கும் கொஞ்சம் ஒன்று ஒன்றா பண்ணலாம். நான் சொன்னேன் 1-2 போட்டுங்க, அதான் ஞாபகம் இருக்குதா இல்லையா? 1-2 போட்டுங்க, 8 போட்டுங்க. 8 பாயிண்டில் சீயோன் மலையினிடத்திற்கும். முதலாவது நாம் வந்திருக்கிற இடம் எது? சீயோன் மலை. சீயோன் மலையினிடத்திற்கும் வந்திருக்கிறோம். சீயோன் மலை ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், ரோமர் 9:33 இடறுதலுக்கான கல்லையும் கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன். சீயோனிலே தான் வைக்கிறார். சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னாங்க. அது மூசா மாசிருக்குமா? வைக்கிறேன். ஆமா, வைக்கிறேன். ஆமென். ஆயிற்று, எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எங்கே எழுதியிருக்கிறது? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அங்க போய் பார்க்கணும். ஏசாயா 28:16. அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமாகிய கல்லாய் இருக்கும். அது யார்? இயேசு. யார்? வாயை திறந்து சொல்லுங்க, அப்பதான் ஆசீர்வாதம். யாரு? ஆமா, அவன் கோய்தானா கோய்தான்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியாத கோய்தா போடுறான் பாரு. ஆனா உனக்கு புரியுது, வாயை மூடின்னு உக்காந்துக்கிற. அந்த கல் விலையேற பெற்ற கல், பரீட்சிக்கப்பட்ட கல், திட அஸ்திபாரம் உள்ள கல். அந்த கல்லை சீயோனிலே வைக்கிறாராம். அந்த சீயோனிலே வைக்கப்பட்ட கல் யார்? இயேசு. ஆமென். தானியேலின் புத்தகம் அந்த அந்த கல் என்ன பண்ணுது தெரியுங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 34 35, 34-35. தானியேல் 2ஆம் அதிகாரம். பார்த்து கொண்டு இருக்கும் போதே மனுஷனுடைய சித்தத்தினாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. மோதி நொறுக்கி போட்டது. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் சபை என்பது இந்த கல், இயேசு கிறிஸ்துவே. ஆமென். இதுதாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேல் கண்ட தீர்க்க தரிசனம். தானியேலுக்கு அந்த அவனுடைய ராஜா கண்ட அந்த கனவு, அந்த கனவினுடைய அர்த்தத்தை தானியேல் சொல்லுகிறான். தலை பொன், அது நீர்தான் என்று சொல்லுகிறான். ஆனால் அது அல்ல, அது அல்ல. யூத மார்க்கத்திலே, யூத மதத்திலே தலையை போன்ற மக்கள் இருந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் தோராவை வைத்திருந்தார்கள். அவர்களிடத்திலே வேதம் இருந்தது. ஆகவே அது பொன்னை போல இருந்தது. இன்னொருத்தர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வெள்ளியை போல பேசினாங்க. கொஞ்சம் டல்லு. அவங்க சதுசேயர். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்தாங்க, வெங்கலம் போல பேசினாங்க, பரிசேயர். இன்னொரு கூட்டம் இருந்ததுங்க, அதுதான் களிமண்ணும் இரும்பும். அவன்
அதையும் கொண்டாந்துட்டான், இதையும் கொண்டாந்துட்டான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சான். இப்படி பல உபதேசங்கள் உடைய கிறிஸ்தவம், பற்பல உபதேசங்களை உடைய கிறிஸ்தவம். ஒரு சபைக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் இதன் கீழே கண்டிப்பாக தண்ணீர் தொட்டி இருக்கும். அது ஸ்ட்ரிக்ட் பாப்டிஸ்ட். எங்கள் அம்மா அதில் தான் பிறந்து வாழ்ந்தவங்க. ஸ்ட்ரிக்ட் பாப்டிஸ்ட். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பாப்டிசத்தில் பாப்டிசம் மட்டும்தான் பேசுவாங்க. இன்னொரு சபைக்கு போனீங்கன்னா இந்த வாத்தியெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா துறையும் துட்டு கொடுக்க மாட்டானுங்க. இந்த வாத்தியமே வாசிக்கக்கூடாது, இது உயிரில்லாத வாத்தியம் அப்படின்றது அவங்களுடைய வாதம். இன்னொன்று மெத்தடிஸ்ட்னு ஒன்று இருக்குது, லூத்தரன் ஒன்று இருக்குது, சிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்குது. ஆளுக்கு ஒவ்வொரு உபதேசம். இதுதான் இந்த சிலை. இந்த சிலையை ஒரு காலகட்டத்திலே இந்த ராஜாக்களின் நாட்களிலே ஒரு கல், கையினாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து பாதத்திலே மோதுகிறது. இது எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இந்த கல்லோ, இந்த சபையோ, இந்த கல்லின் மேல் பாடிடலாமா? டைம் இருக்குதா? இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய டைம் தான். நல்ல டீச்சிங் தான். 44வது வசனம் வாசிங்க. 2:44 தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் அதுதான். என்னென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுடைய சபையே. பெந்தகோஸ்து என்பது ஒரு பண்டிகையின் பெயர். பெந்தகோஸ்து என்பது ஒரு சபையின் பெயரா இருக்க முடியாது. தீபாவளிக்கு ஒருத்த பையன் போட்டான்னு வச்சுங்க, ஒரு குழந்தை, தீபாவளி நான் வைப்பாங்க பேரு, அப்புறம் பெந்தகோஸ்து. அது இல்லை, பெந்தகோஸ்து என்பது ஒரு பண்டிகையின் பெயர். ரைட். கிறிஸ்துவின் சபைதான் சபை. ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, ஒரு மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, எந்த கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. Praise the Lord. உட்காருங்க. சீயோன் மலைநிலத்திற்கும், இரண்டாவது அதே வசனம் தான், எபிரேயர் 12:22. சீயோன் மலைநிலத்திற்கும் பரம எருசலேம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களிலே இந்த பரம எருசலேம் இறங்கி வருகிறதை யோவான் காண்கிறார். அதை பாருங்க. ம் ம்
இதுதான் எருசலேம். இந்த புதிய எருசலேம் இறங்கி வரப்போகிறது. எப்படி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்றோ அப்படியே இந்த வெளிப்படுத்தின விசேஷமும் நிறைவேறப் போகிறது. ஆமென். அப்படி இறங்கி வர நேரத்திலே அது பரம எருசலேம் ஆகிய இந்த சபை, கிறிஸ்துவின் சபை, அதுதான் இறங்கி வரும். ஆமென். அதுதான் அடுத்தது பரம எருசலேம். அடுத்தது என்னங்க? எபிரேயர் 12:22. தேவ தூதர்களிடம், இங்கே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் வந்து ஒன்று சேருகிறீர்களோ அப்பொழுது ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள், ஆனால் அவர்கள் நம்முடைய பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். எபிரேயர் 1:13-14 வாசிங்க. நான் சும்மா டூப் படிக்கல. ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுடைய நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் கேசிசிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவ தூதர்களை கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார். பயப்படாதீங்க. அடுத்தது சபையினிடத்திற்கும், இதுதான் சபை கூட. அதுதான் அப்போஸ்தலர் 20:28 வாசியுங்க. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டே தம்முடைய சபையை மேய்ப்பதற்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை இந்த சபை தான். ஆகினாலே இங்கேயும் அங்கேயும் தேடின்னு ஓட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க சரியான இடத்துக்கு கர்த்தர் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். ஆமென். இதுதான். ஆகவே நான் 4 பாயிண்ட் மட்டும் தான் இது முடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் திருப்பியும் நம்ம அது பார்க்கலாம். அப்போ பாருங்க, முதலாவது என்னது? சீயோன் மலையின் இடத்திற்கு வந்திருக்கிறீங்க, பரம எருசலேம் இடத்திலே வந்திருக்கிறீங்க, தேவதூதர்களிடத்திலே வந்திருக்கிறீங்க, அப்புறம் சபையில் வந்திருக்கிறீங்க. இந்த சபையில் சேருவதற்கு சந்தா கட்டினா பத்தாதுங்க, காணி குட்டா பத்தாது. நீங்கள் இந்த குடும்பத்தில் என்னவா இருக்கணும்? பிறந்திருக்கணுங்க. யூ மஸ்ட் born. நீங்கள் பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் 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 பிறக்கணும். ஒரு முறை பிறந்தீர்கள், இது இந்த வாழ்க்கை. ஆனால் மறுபடியும் பிறந்து விட்டால் உங்களுக்கு மரணம் இல்லை, தேவனோட நீங்கள் அரசாள போகிறீர்கள். அல்லேலூயா. நாம் இந்த ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்கள், சும்மா போய் வந்துட்டு இருந்தால் பத்தாதுங்க. ஆஹா, உங்களுடைய பொண்ணையோ பொருளையோ காதலுக்கு தலாம் கைட்டி காணிக்க போடு, அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. அப்படின்னு தான் நாங்கள் எப்படியோ எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டுருப்போம். அது இல்லை. உங்களுடைய மனதை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய மைண்டை, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. எனக்கு வேணாம், கர்த்தருக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது தண்ணீரினாலும் ஆவினாலும் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அதுதாங்க ஞானஸ்தானம். அது மத சடங்கு அல்ல, மத மாற்றம் அல்ல,
மனமாற்றத்தின் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் பிள்ளைங்களா மாறிடுறீங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களா. உங்களுக்கு தேவ தூதர்களை அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. இந்த உலகத்தில் மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது, மறுமையிலும் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்படிப்பட்ட மிக சிறந்த வாழ்க்கையை, எங்குமே வெட்கப்படாத வாழ்க்கையை, ஜட்ஜ்மெண்ட் டே வரப்போகுதுங்க, நியாய தீர்ப்பு வரப்போகுது. 2வது வருகையில் கர்த்தர் ராஜாதி ராஜாவை வரப்போறார், எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்பின் மத்தியிலே நாம் தலை குனிந்து நிற்காதபடிக்கு, ஐயோ என்ன மலைகளே மறைச்சிங்கன்னு சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் பூமியிலே செஞ்சேன், வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிற அந்த அளவுக்கு வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரியாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. கர்த்தாவே, நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட கையில் கொடுக்குறேன், நான் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்க நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா டெலிவரி பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி. ஹலோ ஹலோ, என்ன ஒன்றும் அசையலை? நிறைய பேருக்கு டெலிவரி பார்த்துருக்குறோம், அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. யாரும் எங்களுக்கு ஒரு எப்படி ஒரு மாதிரி சபல குழந்தைங்கள்லாம் பிறக்கலை, நல்ல குழந்தைங்க தான் பிறந்திருக்குது இது வரைக்கும். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்வீர்களானால் இந்த ஜப நேரத்தில் நீங்கள் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்ணம் போடலாம், எல்லாரும் கண்ணம் போடலாம், ஒருத்தர் கூட கண் தந்து பார்க்க வேணாம். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார், நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். கிறிஸ்துவம் என்றால் என்ன? மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். உங்களுக்கு ஆண்டவருடைய குடும்பம் முக்கியம். உங்கள் குடும்பம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகலாம், அவன் கல்யாணம் பண்ணின்னு போயிடலாம், உங்களை விட்டு போயிடலாம், நீங்கள் வாடான்னு கூட கோச்சின்னு போயிடலாம். ஆனால் இந்த குடும்பம் அப்படி செய்யாது. இந்த குடும்பம் எப்போவுமே உங்களை அனுப்பிச்சின்னு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் குடும்பத்தில் நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அப்படி தயாராக இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்களா, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். இன்றைக்கே இல்லை, உங்கள்கிட்ட நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவோம். நீங்கள் கையை மட்டும் தூக்கி காட்டினீங்கன்னா போதும், இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்து உங்களை பிறக்க வைப்போம். அப்படி இருக்கிறவங்க கையை மாத்திரம் வைத்து காட்டுங்க, உக்காந்த இடத்துலையே, யாரும் பார்க்கல உங்களை. இஃப் யூ வாண்ட் டு சரண்டர் யுவர் செல்ஃப் டு த லார்ட், யூ ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஷோ தட் ஐ வாண்ட் த லார்ட். நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தருடைய சபையிலே நான் அங்கத்தினராக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை, நல்லதம்மா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you brother, God bless you, God bless you sister, God bless you மகா, God bless you, God bless you. ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கிற இந்த 3 பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம மூப்பர் அவளுக்காக ஜெபிக்கும்படியாக. லாஸ்ட் சான்ஸ். இன்னும் யாராவது இப்படியா அப்படியுமா யோசிச்சுருந்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4 பேர் ஐயா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம். சியோன் கண்மலையாக திருச்சபைக்கு நாங்கள் சேருகிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த அருமையான 4 பேருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய ஆண்டவரே ஆவிக்குள்ளே பிறந்து உம்முடைய குடும்பத்தில் சேர்ந்து ஒரு பிள்ளைகளாக மாறி ரட்சிப்பின் ஆவியை பெற்றுக்கொள்ள கிருபித்தாங்க. எந்த வகையிலும் தீர்மானத்திலிருந்து விலகி போகாதபடிக்கு கர்த்தர் அவளுக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த 4 பேரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைத்தட்டுங்க எல்லாரும். இந்த கைத்தட்டல் 4 பேருக்கு மாத்திரம் இல்லை, ரொம்ப ஆழமான சத்தியத்தை நம்ம கொண்டு வந்த நம்ம பாஸ்டருக்கும் சேர்த்து. நிறைய சபைக்கெல்லாம் போகிறது உண்டு. அது என்னது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை கூப்பிடுவாங்க.
அதுக்காக போவேன், சபையை விட்டு போகிறதில்ல. தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஏதோ ஒரு காரியத்துக்காக போவேன். அங்கெல்லாம் நான் பார்க்குற காரியங்கள் எனக்கு அவ்வளோ திருப்தியை தராது. நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு நம்ம இங்கே இல்லை, நம்ம வேலை அது இல்லை. நம்ம எப்படி இருக்கு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கா, அதுதான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நீதிமொழிகள் புஸ்தகத்தில்